இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விக் அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம் ஏசி. இது எல்லாமே சேம் சார் கொடுத்ததா? இந்த திருக்குறள் புக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. இது ஃபுல்லா அவர் தான் கொடுத்தாரு. செல்வன் ஜீவாவுக்கு எனது வாழ்த்துக்கள். பார்க்கர் பேனா கொடுத்துருந்தான்னு சொன்னீங்கல்ல சிஎம் சார், எது? ஆர்ஜே பாலாஜி சார் மாதிரி கமெண்ட்ரிலாம் கொடுப்பீங்களா நீங்க? டாம்பர் 6 பந்தகாலம் தெரிஞ்சிருக்காங்க. எம்மாம் பேர் பிளேயர்ஸ் வந்தாங்க, பந்தம் தெரிஞ்சிருக்காங்க. எம்மாம் பேர் பிளேயர்ஸ்க்குள்ள நாய் ஒன்று போட்டு போகுது. அவனை பிடி அந்த நாய் அடிச்சு காய்ச்சின்னு போகுது. அது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு வாசிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. நான் அவனை வாசிப்பேன். அது என்ன சாங்னு கெஸ் பண்ணு. நானே கெஸ் பண்றேன். ஓகே. வாவ், செம்ம. ஒரே ஒரு வாட்டி தான் பார்ப்பேன். இருங்க பாஸ்வேர்ட் போட்டுறேன். ஹேய், இல்ல பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சு. 1 2 1. ஏய் சதலடே எப்படி வாசிக்கிறீங்க? பிச்சி மேயறாங்க गाइस. பாருங்க गाइस. அலிச்சா ஒரு போடி எங்க அண்ணன் வந்து நின்றா. ரெடியா இருக்கா? எனக்கு வீடு சுற்றி கட்டுங்க. அப்புறம் ஸ்டாலின் சார் அந்த இது ஸ்டாலின் சார் ஏதோ கிஃப்ட்லாம் கொடுத்தாருன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் சார் கொடுத்து காட்டுறோம். அது கீபோர்ட்லாம் வாசி காட்டுறோம். அந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். ஓகே டன். சிஎம் சார் என்னென்ன கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எங்கே உட்காரலாம்? இங்கே உட்காரவா? இங்கே தான் எல்லாம் பொருள் டோருக்கு எல்லாத்தையும் இங்கே வச்சிருக்கீங்களா? இங்கே வைக்கல. இது சிஎம் சார் கொடுத்தது. இது சிஎம் சார் கொடுத்தது. திருக்குறள் புக்கு இது சிஎம் சார் கொடுக்கல. இது நம்மள பார்க்க வந்தவங்களாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிஎம் சார் கொடுத்ததா? எல்லாமே கொடுக்கல. இந்த திருக்குறள் புக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. அப்ப இது ஃபுல்லா அவர் தான் கொடுத்தாரு. இது இன்னும் நிறைய இருந்தது, அதெல்லாம் ஸ்கூல்கிட்ட கொடுத்துரும்ல. ஓ, இதுக்கப்புறம் கொடுத்தாரு நிறைய. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல வீட்டில் வந்து பார்க்க அவங்க வந்து கொடுத்தாங்க. ஓ அப்படியா? இது வந்து பெயிண்ட். இது யார் கொடுத்தா? இதெல்லாம் வந்து எஸ்பி சார் கொடுத்துருக்காரு. இந்த மாவட்டத்தோட எஸ்பியா வந்து பார்த்தாருங்க, கொடுத்து போனாரு. அடுத்த திருக்குறள் புக்லாம் வந்து எம்எல்ஏ சார் ஒன்று கொடுத்தாரு. மாசம் டெய்லிக்கும் ஒரு புக் ஒன்று படிக்கிறதுக்கு. இது எம்எல்ஏ சார் கொடுத்த. இன்னொன்று வந்து இதெல்லாம் வந்து எஸ்பி சார் கொடுத்தது. பேனா எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. யாரு? சிஎம் சாரா? இது சிஎம் சார் கொடுத்தது. சிஎம் சார் கொடுத்தது. அது மட்டும் என்கிட்ட ஞாபகமா இருக்கு. இன்னும் இதெல்லாம் இருக்கு. இதுவும் சிஎம் சார் கொடுத்தது. ஓ, இந்த இது டிராயிங் இது எல்லாமே உள்ள காட்டுனீங்களே ஒரு டிராயிங், இது அதுவும் சிஎம் சார் கொடுத்தது. சிஎம் ஐ மீன் ஏதோ ஒரு பெயிண்டிங் காட்டுனீங்களா, அது சிஎம் சார் கொடுத்தது. அதோட இது வந்து பிரஷ், அதோட பிரஷ். ஓ, எல்லாமே செட்டா அப்படியே கொடுத்துட்டாரு. ரெண்டு செட். ஓ, பார்க்கர் பேனா கொடுத்துருந்தாருன்னு சொன்னீங்கல்ல சிஎம் சார், எது? ஓ, செம்ம அழகா இருக்கு இது. இது திருக்குறள். இது சிஎம் சார் கொடுத்தது. இது உங்களோட பேனா? இது யார் பிரிச்சுக்கிட்டீங்களா? யாரோட பேனா? ரெண்டு ஒரே கலர் தானா? ரெண்டு ஒரே கலர் தான், பிரிக்கும். சரி, இப்போ இது எப்போ யூஸ் பண்ண போறீங்க? 10th எக்ஸாம்ல. நீ 10th எக்ஸாம் தான், நீங்களும் 10th எக்ஸாம் அப்போ தான் யூஸ் பண்ண போறீங்க. இது சிஎம் சார் கொடுத்த திருக்குறள் புக். இதுவும் சிஎம் சார் கொடுத்த கலர் டிராயிங் பென்சில். என்ன எழுதுங்க? செல்வன் ஜீவாவுக்கு எனது வாழ்த்துக்கள். செல்வன் ஜீவாவுக்கு எனது வாழ்த்துக்கள். ஓ, தேவாக்குன்னு இன்னொரு புக் கொடுத்துருக்காரா? இது வந்து ஆயில் பெயிண்ட். இது சிஎம் சார் கொடுத்ததா? இது சிஎம் சார். இது வந்து ஆயில் பெயிண்ட். ஓ, இது யார் இப்படி இதெல்லாம் கிறுக்கி பார்த்தது? ஜீவா தான். ஐ டேஸ்ட்னா அப்படி கையை வச்சு தீத்துனா முடிஞ்சது. புரியல. ஐ டேஸ்ட்னா கையை வச்சு தீத்துனா லேஸ் ஆயிடும். இது வந்து ஜீவா அவர் கொடுத்த புக்கு. தேவா கொடுத்த புக்கு எனக்கு கொடுத்தது வந்து டோர்க்கு. இதுவா? செல்வன் தேவாவுக்கு எனது வாழ்த்துக்கள். இப்போதான் இப்போ சூப்பரில், இதெல்லாம் பெரிய விஷயம். புக்கு, பார்க்கர் பென்னு, க்ரையான்ஸு, பெயிண்ட் கொடுத்துருக்காரு, ப்ரஷ்ஷு, வேற இது என்ன கலர் பென்சில்ஸும் கொடுத்துருக்காரா? இது டிராயிங் புக்கு அவர் கொடுத்தது இல்லை. இது வந்து எஸ்பி சார் வாங்கிட்டு வந்தாரு. இது மாதிரி ஒரு பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நீ வீட்டு கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. வீட்டில் ஓகே சொன்னாங்களா இல்லை கேட்காம போய் கொடுத்துட்டியா? வீட்டில் ஓகே சொன்னாங்க. அம்மா நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டேன்னு சொன்னியா? ஸ்டாலின் சார்ட்ட சொன்னியா? ஸ்டாலின் சார்ட்ட சொன்னீங்களா? அவர்கிட்ட சொல்லி எப்படி கொடுக்க முடியும்? அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் கொடுக்க சொன்னேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ ஸ்கூல்லலாம் போகிறீங்கல்ல, ஸ்கூல்லலாம் வந்துட்டு உங்களை ஃபேமஸ்லாம் ஆனதுக்கப்புறம் எப்படி எல்லோரும் அந்த செலிப்ரிட்டி அந்த மாதிரி பார்க்குறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? உங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்களா ஸ்கூல்லலாம்? ஃபோன் எடுத்து வந்தது இல்லை டீச்சருங்க இப்போ ஊர்லலாம் உங்களோட இது எப்படி இருக்கு? இப்போ நான் அங்கிட்டலாம் வரும்போது யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போதே இந்த மாதிரி தேவா அவங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்ன உடனே சொல்லிட்டாங்க வழி. கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணல தேவா. அப்படி அந்த மாதிரி ஊர்லலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு? யாரு கேட்டாலும் சொல்றாங்க தேவா வீடு அங்க இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா போங்க லெஃப்ட் எடுங்க. ஸ்ட்ரைட்டா போங்க லெஃப்ட் எடுங்கன்னு சொல்லிடுவாங்க தேவா வீடுங்க. ஓகே சரி, இப்போ ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நிறைய இதெல்லாம் பண்றீங்களே, ஆர்ஜே பாலாஜி சார் மாதிரி கமெண்ட்ரிலாம் கொடுப்பீங்களா நீங்க? அது பார்த்தேன், அதனால தான் கேட்குறேன். அது ஏதாவது ஒரு இது ஆர்ஜே பாலாஜி எனக்கு தெரியுமா? கிரிக்கெட் ஐபிஎல்லாம் கலையப்பாரு. ஆமா. டாப்பர் 6 பந்தகாலம் தெரியுங்க. எம்மா பேர் பிளேயர்ஸ்லாம் அந்த பந்தம் தெரியுங்க. எம்மா பேர் பிளேயர்ஸ்க்குள்ள நாய் ஒன்று போடுது பாரு, அவனை பிடி அந்த நாய் பிடி அப்படி காய்ச்சின்னு பாரு. அது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். நைட்டு கூட வீடியோ தான் பார்த்துன்னு இருந்தேன், ஆர்ஜே பாலாஜியோட வீடியோ தான். என்ன வீடியோ பார்த்து? அது கலாச்சின்னு அது ஜாலியாக இருக்கும், கலைக்கிறது சிரிப்பாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். பேசியிருக்காரா உங்கள்கிட்ட? பேசுனது அவர் பேசுற மாதிரி ஏதாவது பேசி காட்ட முடியுமா? கமெண்ட்ரி ஐபிஎல் கமெண்ட்ரி மாதிரி ஏதாவது கொடுத்து காட்ட முடியுமா? இப்பதான் கொடுத்தேனே. அதுதான் ஓகே. அது மாதிரி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கலக்கும். கிரிக்கெட்னு ஆமா உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். கிரிக்கெட் எல்லாம் பாப்பீங்கல்ல, யார் எந்த டீம் உங்களுக்கு ஃபேவரட்? எனக்கு டோனி டீம். டோனி டீம் சிஎஸ்கே தான். உங்களுக்கு? ஆர்சிபி. ஆர்சிபியா? விராட் கோலி அவரா ஃபேவரட்? நீ சண்டைலாம் வருமா ஐபிஎல்லாம் வந்துட்டா? ஆர்சிபி சிஎஸ்கே அப்படின்லாம் சண்டைலாம் வருமா உங்களுக்குலாம்? நாங்க பயங்கரமா சண்டை போட்டுப்பீங்க. நானும் மாமன் தான். நானும் எங்க மாமா வந்து டோனி. நானும் எங்க மாமாவும் ஒரே டீம், டோனி டீம் சிஎஸ்கே. நாங்க ரெண்டு பேரும் பேசினே விளையாடினுவோம். இவர் மட்டும் ஆர்சிபி. இவர் வந்து ஆர்சிபி. எங்க பெரிய மாமா சின்ன மாமா நானு, நாங்க மூணு பேரும் டீம் சிஎஸ்கே. இவர் மட்டும் ஆர்சிபி. தனியா இவர் மட்டும் ஆர்சிபி. இவர் கலாச்சி இருப்போம். நாங்க வந்து பேட் அடிச்சோம்மா பால் அடிச்சோம்னா இவரை கலாய்ப்போம். நான் ஒன்னு அடிச்சேன்னா போன வாட்டி கப்பு ஆர்சிபி தானே ஜெயிச்சிச்சு. அப்பெல்லாம் கலாய்ச்சிங்களா அவங்கள? இவங்கள கலாய்ச்சிங்களா? அப்பெல்லாம் பயங்கரமா இருந்திருக்குமே சண்டை. போன வருஷம் செம்ம மேட்ச் எல்லாம் போயிட்டு இருந்ததுல, அதுக்காக தான் கேட்டேன். போன வாட்டி ஃபைனல்லாம் அவங்க தான் ஜெயிச்சாங்க, ஆர்சிபி தான் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி சிஎஸ்கே ஜெயிச்சணும், மாஸ் பண்ணிரலாம். சிஎம் சார் நிறைய கொடுத்தாருல, இப்போ இதெல்லாம் இருக்கு. புக் இருக்கு இதெல்லாம் நிறைய. இது சிஎம் சார் கொடுத்ததனா? இப்போ நீ சொல்லவே இல்லை. இது நான் சொல்லல, இங்கிலீஷ் புக். இதெல்லாம் அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு. இது வந்து இது வந்து படிச்சிட்டே இருக்கணும். ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இது எல்லாமே சிஎம் சார் கொடுத்திருக்காரு. எல்லாம் கிறுக்கி ஆக்சுவலா இந்த புக்லாம் இருக்குல்ல, இந்த புக்கா இருக்கட்டும், இந்த புக்கா இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்த கிரையான்ஸா இருக்கட்டும், பார்க்கர் பென்னா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப 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 ப்ரீஷியஸான ஒரு விஷயம். தென் இதோட இதுக்காக சொல்லல, அது எல்லாமே சிஎம் சார் உங்களுக்காக கொடுத்துருக்காருல, ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம். இதெல்லாம் பத்திரமா வச்சிருங்க. நிறைய பேருக்கு அது கிடைக்காது, உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருங்க. தயவுசெய்து இனிமே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டீங்க, பட் இந்த புக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வாங்கவே முடியாது, அந்த மாதிரியான விஷயம். சரிங்களா? சூப்பர், நிறைய கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க, தேடி அலைஞ்சிருந்தாங்க அந்த புக்கெல்லாம். அதான் நான் தான் சொல்றேன், இதெல்லாம் கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது உங்களுக்கு கொடுத்துருக்காரு சிஎம் சார், அப்படிங்கும்போது பெரிய விஷயம். சரி, இப்போ நம்ம போயிட்டு கீபோர்டு வாசிப்போமா? ஏவா, இதான் உன்னோட இதுவா கீபோர்டா? உள்ள பார்த்தது இவரோடது. இது யார் வாங்கி கொடுத்தா? இது வந்து ஒருத்தவங்க அனுப்பி கொடுத்தாங்க கிஃப்டா. நீங்கள் வாசிக்க தெரியும் அப்படிங்கிறதுனாலயா? ஃபுல்லாக யூடியூப்பை பார்த்து இது பண்ணியிருக்கீங்க. எத்தனை பாட்டு வாசிப்பீங்க? 5 வாசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு வாசிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். நான் ஒன்று வாசிப்பேன், அது வந்து நீங்கள் யூடியூப்ல நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. அது என்ன சாங்னு கெஸ் பண்ணணும். நானே கெஸ் பண்ணுறேன். படையப்பா தானே? சூப்பராக வாசிக்கிறீங்க. இதை நீ யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டியா? யூடியூப்பில் எப்படி இந்த கீ இந்த கீ இந்த கீன்னு சொல்லுவாங்க, அதை வச்சே நீ சும்மா வாசி கற்றுக்கிட்ட? கீழே சொல்ல மாட்டாங்க, அது இதே மாதிரி தான் வெறும் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீ பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் அழுத்துறாங்க அப்படிங்கிறத நீயே பார்த்து இது பண்ணிட்டியா? இதுக்கு அடையாளம் இந்த 3 2. இது 2னா 2. அதை மாதிரி வச்சு வாசிப்பேன். சரி, கையை கொடு நீ ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து சாதாரண இதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் கற்றுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க, காசு கொடுத்து கிளாஸ் போயிட்டுலாம் இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீ உனக்கு பேசிக்காகவே இதெல்லாம் வாசிக்க தெரியுதுன்னா, இன்னைக்கு இப்போ கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டியா?
சீக்கிரமே கிளாஸ் போ சரியா? கிளாஸ் பண்ண உண்மையாகவே நீ வந்து அனிருத் சாருக்கு போட்டியாகவே வந்துடலாம். அவரே பாராட்டுவார், அவரே கூட உன்னை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணுவார். சீரியஸா? இப்போ இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா? அடுத்து இருங்க நானே கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா பாத்துருப்பீங்க. இன்ஸ்டால போனாலே இந்த பாட்டு தான் வரும். வடசென்னை பிஜிஎம் தானே? வடசென்னை. ஓகே. அது நம்ம அப்படி கேட்டு அது வாய்ஸ்ல வரும்ல அந்த பிஜிஎம். நீ கீபோர்டில் போட்டேன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ பண்ற அந்த பிஜிஎம்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன்னா அப்ப நீ அதை அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வாசிக்கிறேன்னு அர்த்தம். வேற லெவல் பா. நீ பில்டப் நீ கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பில்டப் தேவாவுக்கு. ஓகே. இப்போ அடுத்து 4வது இது பயங்கரமா இருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான் சார் நீ வாசிட்ட. இது ஓகே. ஏஆர் ரஹ்மான் சார் வாசி. நானே கண்டுபிடிச்சிட்டேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். இவர் வந்து சொல்லாத அமைதியார் நானே கண்டுபிடிக்கிறேன், இல்லைன்னா மைனஸ் பாயிண்ட் ஆயிரும்னு சொன்னேன் நான். சூப்பரு. இப்போ நீ வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வச்சுட்ட, BT1 அவரோடது இது பண்ணிட்ட. அடுத்தது டியூடு போடுவியா? ஊரும் பிளட் போடுவியா? வாவ் செம்ம. ஊரும் பிளட் இல்லை எல்லாமே வச்சுருக்கேன். நீ 90s வந்த படமும் வச்சுருக்க, 2020 வந்த படமும் வச்சுருக்க, 2025 வந்த படத்தையும் வச்சுருக்க. எல்லாமே ஒரே ஒரு வாட்டி தான் பார்ப்பேன். இருங்க நான் பாஸ்வேர்ட் போட்டு தரேன். இல்லை பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சு. 1 2 1 2 போடுங்க. எங்க வரேன்? ஒரு வாட்டி பார்த்துட்டாலே வந்துருமா? கை தட்டுது அண்ணனுக்கு. ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு பிஜிஎம்மே போடுறாரு வேற லெவலில். சரி இப்போ நீ அங்கே உட்காந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஏதாவது இப்போ நீங்கள் ஒன்று வாசிக்கணும். இப்போ நீ வந்துட்டு பில்டப் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து அண்ணனுக்கு நீங்கள் பில்டப் கொடுப்பீங்களா அந்த வீடியோவில்? அது மாதிரி பில்டப் கொடுங்க அங்கே உட்காந்து. அந்த ஹுக்கும் போடும்போது ஹுக்கும் போடுங்க, நீங்கள் பில்டப் கொடுங்க. ஓகேவா? வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? போடுங்க. எப்படி வாசிக்கிறீங்களா? பிச்சு மேலாங்க பாருங்க. வேற லெவல். எனக்கு இப்போ நீ வாசிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அந்த டியூடு. இது டியூடு வாசிக்கிறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க. இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்தா மாத்துறீங்க. எது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 வாட்டி அமைக்கிட்டு 1 2 இது 3 வாட்டி எழுதணும். எப்பா இவ்வளோ ஃபாஸ்டா நீ வாசிக்கிற? எனக்கு சொன்ன கேட்டா இது 3 வாட்டி எழுதிரணும். 2 வாட்டி அமைக்கிட்டு அடுத்து நமக்கு கொஞ்சம் தூரம். இப்போ நீ வந்து கற்றுக்கிறல்ல, நம்ம இப்போ நான் வந்து என்னால் டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியல. இந்த விஷயத்துக்கு நமக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. ஆக்சுவலாக உனக்கு கையிலேயே வந்துட்டு அந்த மியூசிக்கு குடி இருக்குது போல், அதனால தான் உனக்கு எல்லாம் அழகாக வருது. சூப்பராக வாசிக்கிற. இப்போ எனக்கு அது ஒரே ஒரு வாட்டி எனக்கு நீ டியூடு மட்டும் வாசிச்சு காட்டு. ஃபைனல். இது என்னோட ரெக்வஸ்ட். வசமா உள்ள வாசிக்கவே இல்ல. வாவ் சூப்பர். சூப்பரா வேற லெவல்ல பண்றீங்க. வீடியோல நான் வாசிக்க போறேன். அது எனக்கு இன்னொன்னு கேட்டிருப்பீங்க. எப்படி ஆனாலும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சிச்சு. யார் பேசி சொல்றாங்களா அவங்க என்ன? வசமா உள்ள
அந்த ஒரு இங்கிலீஷ் பாட்டு தானே இது? அது பாட்டு பேர் ஹிந்தி என்ன? பாட்டு அது. ஹிந்தி பாட்டா இங்கிலீஷ் பாட்டா அது? எங்க ஓடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஏய் அது போடு, நீ மறுபடியும் நீ அதை பாடுவியா? ஏய் பாடு, நீ பாட நீ மியூசிக் போட நீ பாடணும். சீரியஸா அதுதான். உனக்கு பாட்ட தெரியுமா இந்த பாட்டு? உனக்கு சூப்பரா போடுறாரு, வேற லெவல்ல. சீரியஸா உன் டேலண்ட் இருக்குல்ல, இந்த வயசுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகா நிறைய பண்ணிருக்கா. இரு, இப்ப தம்பி, இப்ப அண்ணன் வந்து வாட்ச் முடிச்சிட்டாரு, அடுத்து தம்பி வந்துட்டு அவரோட இது கையில எடுத்துட்டாரு. இப்ப நீ என்ன பிஜிஎம் போட போற? கேஜிஎஃப். மறுபடியும் கூட அந்த பிஜிஎம் இல்லது, இன்ட்ரோ பிஜிஎம் நீ போடு. இப்ப இவர் இங்க போட்டு, இது ஹாப்பி பர்த்டே. இப்ப அண்ணன் வந்து இங்க வந்துட்டு அந்த கேஜிஎஃப் இது போடுவாரு, அது எப்படி வித்தியாசமா இருக்குன்னு பாப்போமா? வாவ், பர்ஃபெக்ட், கரெக்டாக வந்துருச்சுல்ல? வேற லெவல். ஒரு வாட்டி பார்த்தோன்னே இது பண்ணிடுற, சூப்பராக பண்ணுறீங்க. கண்டென்ட்லாம் ஃபஸ்ட்டு யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன்? நம்மளும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு கண்டென்ட். இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டா இதுலலாம் யாரோட வீடியோலாம் அதிகமாக பார்ப்பீங்க? அதுக்கு முன்னாடிலாம் வந்து மெக்கானிக் வீடியோ தான் அதிகமாக பார்ப்போம். மெக்கானிக்கல் வீடியோவா? சூப்பரு. இப்போ இவங்கெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அது இது பண்ணிட்டீங்க. சூப்பர், நிறைய இது நல்லா பண்ணுறீங்க. அடுத்த கட்டம் என்ன? உண்மையாகவே நீங்கள் கலெக்டர் ஆக போகிறீங்க, அவர் போலீஸ் ஆக போகிறாரா? உண்மையாகவே அதான் ஆம்பிஷனா, இல்லை சும்மா சிஎம் சார்கிட்ட சொல்லுவோம் அவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை நான் கலெக்டர் கலெக்டர் ஆக போகிறீங்க. ஏய் ஜீவா, நீங்கள் போலீஸ். சூப்பர்ல, கங்க்ராட்ஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம் ஏசி.